தாத்தா எனக்கு ஒரு டவுட். நீங்க தான் பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சே. நீங்க சொன்ன மாதிரி மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி மரங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதா தாத்தா? சொல்றேன் பேராண்டி, கேட்டுக்கோ. மரங்கள் டைனோசர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அது பல பரிணாம வளர்ச்சியும் மாற்றங்களையும் அடைஞ்சிருக்கு. 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ டிவோனியன் சொல்லப்படுற காலத்துல நான் வாஸ்குலர் பிளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டெம்ஸே இல்லாத தாவர வகைகள்ல இருந்து இப்போ இருக்க மரங்கள் வரைக்கும் பல பரிணாம மாற்றங்களும் பூமிக்கு தேவையான ஆக்சிஜனும் கிளைமேட் ரெகுலேஷனும் பயோடைவர்சிட்டி சப்போர்ட்டும் சாயில் கன்சர்வேஷனும் வாட்டர் சைக்கிள் ரெகுலேஷனும் ஏர் குவாலிட்டின்னு பல வகையில பூமிக்கு மரங்கள் உதவி இருக்கு. அப்புறம் மனிதர்களுக்கும் சரி பல உயிரினங்களுக்கும் சரி மரங்களால தான் வாழ்க்கையே. ஆனா இப்போ மனிதர்களோட சுயநலத்துக்காகவும் இயற்கையோட பேரழிவினாலையும் மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. அது பூமிக்கு பேராபத்தை உண்டாக்கும். புரிஞ்சுதா பேராண்டி? எல்லாம் ஓகே தாத்தா. மனிதர்களால மரங்கள் அழிஞ்சி பூமி பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்களே, அப்போ மனிதர்கள் இந்த பூமிக்கு எதிரிகளா?